அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் கிருபையால் நம்முடைய ஜாக் தமிழ்நாடு ஃபேஸ்புக்கின் வாயிலாக உங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நம்முடைய இந்த ஃபேஸ்புக்கின் வாயிலாக வாரந்தோறும் வியாழக்கிழமை, அதாவது 8:30 மணி அளவிலே அடிப்படை கொள்கை சார்ந்த சில தலைப்புகளை நம்முடைய இமாம்கள், நம்முடைய ஆலிம் பெருமக்கள் பேசி வருகிறார்கள். அதன் வரிசையில் இன்றைக்கு மறுமையின் திடுக்கிடும் நிகழ்வுகள் என்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பை நண்பர்கள் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தலைப்பு வழங்கப்பட்ட அந்த நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இது போன்ற தலைப்புகள் எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. மக்கள் மத்தியிலே நிறைய முறை பேசப்பட்ட ஒரு தலைப்பாகவே மக்கள் பார்த்து மறுமையா வேற ஏதாவது டாபிக் பேசலாமே என்கிற அளவிற்கு தான் இன்றைய மக்களுடைய நிலையை பார்க்கிறோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், இந்த தலைப்பு நிச்சயமாக இந்த நேரத்தில் நானும் நீங்களும் உங்களுடைய ஆழ் மனதிலே பதிய வைக்க வேண்டிய மிக சிறந்த ஒரு தலைப்பாக பார்க்கிறோம். இதுவும் கொள்கை சார்ந்த ஒரு தலைப்பு தான். ஏனென்றால் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய அடிப்படை இல்லையா? ஆறு நம்பிக்கைகள்ல வயோமில் ஆஹிர், மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை நாளுக்காகத்தான் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் எழுப்பி அவர்கள் இந்த உலகத்தில் செய்த காரியங்களை அல்லாஹ் விசாரிப்பான். மரணத்துக்கு பின்னால் மன்னரை, மன்னரைக்கு பின்னால் மறுமை உண்டு என்பதை நம்பினால் மட்டும்தான் அவன் முழுமையான ஈமான் கொண்டவனாக, இறை நம்பிக்கையாளனாக அவன் மாறுகிறான். அப்படியாக இந்த மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற இந்த கொள்கை சார்ந்த ஒரு தலைப்பு என்பது கண்டிப்பாக இந்த தொடரிலும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே ஒரு நாள லைவ்ல பேசி முடிக்கக்கூடிய தலைப்பு இல்லை அன்பர்களே. காரணம் என்னவென்றால், அதாவது இந்த மறுமை நாள், குறிப்பாக மறுமையினுடைய திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகளை சுப்ஹானல்லாஹ் ஒரு நாள் அல்ல பல மணி நேரங்கள் எடுத்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் இந்த ஃபேஸ்புக் லைவின் மூலமாக நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன், எனக்கும் உங்களுக்கும். அன்பானவர்களே, நம்முடைய அநேகமான யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் தேவைதான். உலகத்திலே நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய நசீபை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதிகமான மக்களை பார்க்கிறோம், அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுடைய வேதத்தை மறந்து, ரசூலை மறந்து, நாளை மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பானே என்கிற பயமே இல்லாத மக்களாகத்தான், இல்லாமர் ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த உலக மோகம், உலக ஆசை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 23வது அத்தியாயத்துடைய 100வது வசனம். இன்னைக்கு அல்லாஹ் என்கிற நினைப்பே இல்லாமல் மனம் போன போக்கிலே இன்னைக்கு வாழ்கிறார்களே. அல்லாஹ் கேட்கிறான், அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, மக்களே, நாம் உங்களை வீணுக்காக, விளையாட்டிற்காக, தேவையில்லாமல் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என் பக்கம் மீண்டு வரமாட்டோம் என்று நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகளா நீ வாழப்போகிறாய்? உன்னுடைய நிரந்தரமான வாழ்வே இந்த உலகம் அல்ல, நாளைய மறுமை நாள் தான் என்பதை அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக சொல்லக்கூடிய வசனம். அதே போல இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, நாளைய மறுமையினுடைய அந்த கேள்வி விசாரணைகளையும், மறுமையில திடுக்கிடக்கூடிய அதிபயங்கரமான நம் உள்ளங்களை எல்லாம் அப்படியே பதற வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கூட நினைக்காமல் இந்த உலகத்தினுடைய ஆசையிலே, ஷைத்தானுடைய பிடியிலே அல்லாஹ் தடுத்த காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்கிற மக்களாக நாம் இருந்தால்
இதோ அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த உரையிலே நான் சொல்கிற ஒவ்வொரு வசனமே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதிய வேண்டிய வசனங்கள் தான் தோழர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் 29வது அத்தியாயம் 64வது வசனம், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வலஅபுன். மக்களே, எந்த உலகத்துக்காக அந்த அதிபயங்கரமான மறுமையை நீங்கள் மறந்து அல்லது மறுத்து வாழ்கிறீர்களோ, இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தான், கேலியும் கூத்தும் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வஅன்னத் தாரல் ஆகிரா, அந்த மறுமையினுடைய நாள் எப்படி என்றால், லஹியல் ஹயவானு லவ் கானு யஅலமூன், நீங்கள் அறிந்தால், நீங்கள் சிந்தித்தால் அந்த மறுமைதான் சிறந்த நிரந்தரமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தோழர்களே, தாய்மார்களே, ஒரு காலகட்டம் இருந்தது, மறுமையை பற்றியே நிறைய உபதேசம் செய்து கொண்டிருந்தோம். மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, மறுமையில தலை குனிந்து நிக்கணுமே, மறுமையினுடைய நிலைமை என்ன, வலது கையில் பட்டோலையா இடது கையில் பட்டோலையா தெரியாதே. அன்றைய நேரத்திலே நாம் எப்படியெல்லாம் நிற்க போகிறோம், என்னுடைய தாய் தந்தையுடைய நிலைமை என்ன, என் மனைவி மக்களுடைய நிலைமை என்ன, என் உறவுகளுடைய நிலைமை என்ன, நான் பெத்தெடுத்த பிள்ளைகளுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன 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 என்பதை சிந்தித்து நாம் இந்த உலகத்திலே நடக்கிறோமா தோழர்களே, தாய்மார்களே? அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, பெருமானார் கேட்ட துஆ. நாளைய மறுமை நாளில் அந்த பெருமானாருக்கு தான் அல்லாஹ் முதலாக பதில் தருவான். அப்படியான அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், யா ரப்பே, நாளைய அதிபயங்கரமான மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை அவமானப்படுத்தி விடாதே, பாவிகளோடு என்னை இணைத்து வைத்திடாதே யா அல்லாஹ் என்று கதறினார்கள் என்றால், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர மறுமை சிந்தனையும் அல்லாஹுடைய தண்டனை பற்றியான அச்சமே இல்லாமல் இன்னைக்கு வாழ்றோமே. நாம் எந்த அளவுக்கு இந்த துவாவை ஓதி ஓதி அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் தோழர்களே. அந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. மறுமையினுடைய அந்த நாளை பற்றி நாம் தொடர்ந்து பேச வேண்டும் அன்பர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14வது அத்தியாயத்துடைய 48வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத். இன்றைக்கு இருக்கிற வானம் பூமி அந்த மறுமை நாளில் இருக்காது. வேறு வகையான பூமியாக அல்லாஹ் அந்த மறுமையை அப்படியே மாற்றுவான். அடக்கி ஆளக்கூடிய ஏக இறைவன் தான் எல்லா மக்களையும் திரட்டி ஆட்சி செய்யக்கூடியவனாக இருப்பான். அந்த நாள் எப்படி இருக்கும்? மறுமையினுடைய அந்த திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகளை இதோ நீங்கள் அடுத்தடுத்ததாக எந்த வேலையாக இருந்தாலும் ஓரமாக வைத்துவிட்டு இதோ இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் நண்பர்களே. அந்த மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா விதமான காரியங்கள் உலகத்தை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அழித்து விட்ட பின்னால் அந்த மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் எழுப்புவான். அதற்கு முன்னால் மனிதர்களை எழுப்புவதற்காகவே ஊதப்படக்கூடிய ஒரு நிகழ்வுதான் சூர். இஸ்ராஃபீல் என்கிற மலக்கு இருக்காரா இல்லையா, அவருக்கு அல்லாஹ் சூரை தருகிறான். அது பற்றியான ஒரு நபிமொழியை கேளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நேரம் வஹுவ ஃபீ தாயிஃபத்தி மின் அஸ்ஹாபிஹி, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அந்த சபையிலே இருக்கிறார்கள். அந்த நேரம் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், அடுத்ததாக ஹலக்க சூர் ஃபஅதாஹு இஸ்ராஃபீல், சூரை படைத்து இஸ்ராஃபீலிடத்தில் அல்லாஹ் அதை தந்தான். அவருக்கு என்ன கட்டளை? அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்துவிட்டால் உடனே அதை ஊத வேண்டும். அந்த சூரை 3 முறை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுவார்கள். 3 முறை ஊதுவார்கள். அவரு இன்னைக்கு கூட அந்த சூருடைய வாயை அப்படியே துடைத்து அரிஷை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி இந்த நொடி கூட, இந்த உரையை பேசிக்கொண்டே இருக்கிறோமே, கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, இந்த நொடி கூட அந்த இஸ்ராஃபீல், அந்த மலக், மறுமை நாளினுடைய துவக்கத்திற்கான அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சூரை துடைத்து அப்படியே அல்லாஹ்வுடைய அரிஷ், அல்லாஹ்வுடைய அனுமதி எப்போது வரும் என்று யோசித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். மேலும் சஹாபாக்கள் கேட்டார்கள், வமசூர் யா ரசூலல்லாஹ், அந்த சூர் என்றால் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த சூரை பற்றி பெருமானார் சொன்ன வார்த்தை அதீம், அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சப்தம். அல் காரிஅத்து மல் காரிஅ, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே. அந்த பேரிடி 3 முறை ஊதப்படும். அல் ஊலா நஃப்ஹத்துல் ஃபஸ்இ, முதலாக அந்த சூரை மலக்கு ஊதும் போது உலக அழிவெல்லாம், அதாவது கியாமத் நாள் அடையாளங்கள் நடந்து முடிஞ்ச பின்னால அந்த முதல் சூர் ஊதப்பட்ட நேரத்தில் எல்லாரும் ஒரு மயக்கம், அப்படியே மயங்கி விழுந்து விடுவார்கள். எல்லாரும், வியாபாரத்தில் இருக்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே போறவங்க வரவங்க எல்லோரும் மயங்கி விழுந்து விடுவார்கள். அடுத்த இன்னொரு முறை சூர் ஊதப்படுவார். சானியா நஃப்ஹத்து ஸஅகி, இன்னொரு என்னன்னு
அப்படியே திடுக்கிடக்கூடிய முதலாவது சூர் அப்படியே உள்ளத்தில் அச்சத்தை கொடுக்கும். இரண்டாவது சூர் ஊதப்படும் போது எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. வஸாலிஸா நஃப்கத்துல் கியாமி இலா ரப்பில் ஆலமீன். மூன்றாவது சூர் ஊதப்படக்கூடிய அந்த நேரம் தான் மறுமையினுடைய அந்த நாளுக்கான அந்த சூர். கபர்களை எல்லாம் உடைத்துக் கொண்டு எல்லாரும் எழுப்பப்படக்கூடிய அந்த திடுக்கிடக்கூடிய மறுமைக்காக அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பக்கூடிய நாள். காலு, அந்த மக்கள் கேட்பார்கள், கபரிலே அடங்கியிருந்து நீண்ட நேரம் உறங்கி கிடந்த அந்த மக்கள் எல்லாம் கேட்பார்கள், மம்பாஸ்னா மின் மருகத்தினா, நாங்கள் கபரிலே நிம்மதியாக உறங்கி கிடந்தோமே, எங்களை யாரப்பா எழுப்பியது என்று கேட்பார்கள். அந்த நேரம்தான் அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும். இதோ இந்த நாளை தான் மலக்குகள் நியாயப்படுத்தினார்கள், உண்மைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட நாள் இதோ வந்து விட்டது. 3 முறை சூர் ஊதப்பட்டு முதலாவது அப்படியே பயம் ஏற்படும், இரண்டாவது சூரிலே மயக்கம் ஏற்படும், மூன்றாவது சூரிலே எல்லா உயிரினங்களும் மறுமையை நோக்கி அந்த திடுக்கிடக்கூடிய நாளை நோக்கி எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அது எப்படி இருக்கும்? அந்த நாளை நினைக்க எனக்கும் உங்களுக்கும் நேரம் உண்டா? அந்த மறுமையில நானும் நிற்பேன், நீங்களும் நிற்பீங்களே என்கிற அச்சம், கவலை உங்க உள்ளத்துல இருக்கா? மறுமையை பத்தி பொதுவா பேசினாலே ஏதோ வேற ஏதோ உலகத்தை பத்தி பேசுறாங்க. மறுமையெல்லாம் இன்னைக்கு நாளைக்காக வரப்போது நினைக்கிறோம். அப்படி அல்ல தோழர்களே, தாய்மார்களே. அந்த மறுமை களத்திலே நானும் நிற்பேன், நீங்களும் நிற்பீர்கள். என்னுடைய தாய் தந்தை, உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி மக்கள், உங்களுடைய மனைவி மக்கள், எல்லோரும் அந்த நாளில் திடுக்கிடக்கூடிய அந்த மறுமையில நிற்கப்படுவோம். அந்த நிகழ்வை நாம் மறந்து அந்த நிகழ்வுக்காக எந்த தயாரிப்பும் இல்லாமல் வாழ்றோமே. கொஞ்சம் இந்த செய்திகளை எல்லாம் ஆழ் மனதிலே கேட்டு பாருங்கள். மறுமையினுடைய நாள், உலகம் அழிந்து எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த இதோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷுர் ரஹ்மான், அவனுடைய விசாரணைக்கு முன்னால் நடக்கக்கூடிய இதோ திடுக்கிடக்கூடிய மனிதன் அலறக்கூடிய, கதறக்கூடிய, பதறக்கூடிய செய்திகளை கேளுங்கள். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலே துதுன ஷம்ஸு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். மனிதனுடைய தலைக்கு 1 முழம், 1 மைல் அளவுக்கு சூரியனை அப்படியே கொண்டு வந்து தலைமேல் அல்லாஹ் வைப்பான். அந்த நாளுடைய நிலைமை இதைவிட திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி நாம் எப்படிங்க யோசிக்க முடியும்? இந்த உலகத்தில் நமக்கு 93 மைல் நீளம், அந்த தொலைதூரம் அளவுக்கு மேலதான் சூரிய ஒளியே இருக்கிறதாம். அந்த மறுமை நாளில் மனிதர்கள் எழுப்பப்படும் போதே ஆக கடுமையாக சோதனையும் பயமும் கொண்டுதான் எழுப்பப்படுவார்கள். அப்படியான அந்த நேரத்தில் 1 மைலுக்கு கிட்ட சூரியன் அப்படியே அமர்த்தப்படும். ஃபயகூனு நாஸ் அலா கத்ரி அமாலிஹிம் ஃபில் அரக். ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய காரியங்களும் அமல்களுக்கு மேற்ப வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். நாம் படித்திருக்கிறோம், காலளவு, முட்டி அளவு, தொடை அளவு, வயிறளவு. எந்த அளவு என்றால் யஅரிகுன் நாஸ் யௌமல் கியாமா ஹத்தா யذهب அரகுஹும் ஃபில் அர்தி 70 ذراعன். அந்த மறுமையினுடைய அதிபயங்கரமான அந்த நாளிலே உலகத்தினுடைய அந்த வியர்வை இருக்கா 70 முழம் அளவுக்கு நீண்டு கொண்டே போகும். அப்படிப்பட்ட அந்த வியர்வையினுடைய அந்த நீளம், வியர்வுடைய அந்த ஆழம் எதுவரை என்றால் வயுல்ஜிமுஹும் ஹத்தா யபுலுக ஆதானுஹும், காது வரை அப்படியே மூழ்கி விடுவார்கள். உலகத்தின் வியர்வை போல் அல்ல, அந்த மறுமையினுடைய வியர்வை என்பது ஒரு துளி என்பது, ஒரு ஓடை என்பது அப்படி 70 மைல் அளவுக்கு கூட நீள போகும். அப்படிப்பட்ட நிகழ்வாக அது இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்களே. இதை நாம் படிக்கும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்க வேண்டாமா? பதற வேண்டாமா? கலங்க வேண்டாமா? இதோ இன்றல்ல நாளையல்ல, ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் எங்களுடைய உயிரை பறித்து மன்னரை வாழ்வில் வைத்து அந்த மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ் அப்படியே உயர்த்துவானே. அப்படி உயர்த்தப்படும் போது என்னுடைய தலைக்கு மேலையும் அல்லாஹ் 1 மைல் தூர அளவுக்குத்தானே சூரியனை கொண்டு வருவான். மனிதன் இதை கேட்டு கூட உள்ளம் நடுக்கமடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, நண்பர்களே, இப்படியே அல்லாஹ் உலக அழிவுக்கு பின்னால் 3 சூர் ஊதப்பட்டு அல்லாஹ் எழுப்பி உட்கார வைக்கும் போது சாதாரணமான நிலை அல்ல. இந்த நிலையிலே உலகத்திலே வாழ்வதை போல அதான் நல்ல நிலையோடு அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பி விட மாட்டான். இறை விசுவாசிகள் இறைவனுக்காக, இறை தூதருக்காக, அல்லாஹ்வுடைய அன்பிற்காக, அல்லாஹ்வுடைய பாசத்துக்காக, ஈமானோடு, இறையச்சத்தோடு, மறுமை சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி எப்படியாவது சொர்க்கத்தின் சொந்தமாக மறுமையின் முத்தாக மாற வேண்டும் என்று நினைத்து 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 வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் நல்ல நிலையில் நபிமார்களோடு, அல்லாஹ்வுடைய நேசர்களோடு எழுப்பப்படுவார்கள். ஆனால் மறுமை பற்றியான அச்சமே இல்லாமல், மறுமை பற்றியான கவலையே இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்றாங்களே, அவர்கள் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 70வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம்,
தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. மறுமையினுடைய அந்த உலகத்தில் மறுமை போறது என்பது அதாவது 50,000 ஆண்டுகள் அளவுக்கு ஆகும். அப்படியான இந்த உலகத்திலிருந்து மறுமையினுடைய அந்த நிகழ்வுக்கு செல்வது, மலக்குகள் போறாங்கன்னா உலகத்துக்கும் அந்த அந்த வானத்துக்கும் 50,000, அதாவது அந்த மறுமை எவ்வளவு விசாலப்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல தோழர்கள், இதோ மறுமையில் எல்லோரும் திடுக்கிடக்கூடிய அந்த நாளை நோக்கி எழுப்பப்படுகிறார்கள். 17வது அத்தியாயத்துடைய 77வது வசனம், 17வது அத்தியாயத்துடைய 97வது வசனம், அதே போல 20வது அத்தியாயத்துடைய 126வது வசனம், இந்த 2 வசனத்தை நீங்கள் தயவு செய்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம். அந்த அதிபயங்கரமான திடுக்கிடக்கூடிய அந்த நாளிலே சிலர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள். அது மட்டுமல்ல, உம்யன் வ புக்மன் வ சும்மன் வ மஅவாஹும் ஜஹன்னம். கண் குருடர்களாக, இது நாம் கேட்ட வசனம் தான். ஆனால் ஆஹா, இந்த உலகத்தில் நான் பார்வையோடு இருந்தேனே, என்னுடைய மறுமையினுடைய கதி, மறுமைதானே எனக்கு வெற்றிக்கான களம். அந்த மறுமையில் எனக்கு கண் இல்லை, வாய் பேச முடியல, என்னுடைய நிலைமை என்ன என்று மனிதன் அப்படியே அலறுவான். விசாரணை துவங்கலை, இன்னும் அல்லாஹ்வை பார்க்கல, சொர்க்கமா நரகமான்னு தெரியல. அதற்கு முன்னால் தலைக்கு 1 முழத்துக்கு மேல் சூரியன், அதை மட்டுமல்ல நரகத்தை அல்லாஹ் 70 முழ சங்கிலியால் இழுத்து கொண்டு வந்து விசாரணைக்கு முன்னாலே வைக்கிறான். இதோ நரகத்தினுடைய கொடூரமான தண்டனை என்ன, பாரு பாரு பாரு. அப்படியான ஒரு நிலை தோழர்களே. அந்த நேரம் பாருங்க, தலையால் நடந்து வரும் இந்த வசனம் எவ்வளவு பெரிய ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், காலால் நடந்து வருவார்கள், ஓகே, எப்படி முகத்தால் நடந்து வருவார்கள், எப்படி சாத்தியம் அது? இந்த உலகத்தில் உங்களை காலால் நடக்க வைத்த ரப்புல் ஆலமீன் அந்த அதிபயங்கரமான மறுமை நாளில் முகத்தால் நடக்க வைக்க முடியாதா? முகத்தால் நடக்க வைக்க முடியாதா? அல்லாஹ் அப்படி எழுப்புவான். சிலர்கள் வாகனத்திலே வருவார்கள், சிலர்கள் நடந்து வருவார்கள், சிலர்கள் தலையால் நடந்து வருவார், தலைதான் காலா மாறிடும். யா அல்லாஹ், அப்படியாக எங்களை எழுப்பி விடாதே ரப்பே. எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மறுமையில் லேசாக்கு லேசாக்கு என்கிற கவலையோடு கண்ணீரோடு இந்த உரையை நானும் நீங்களும் கேட்க வேண்டும் அன்பர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அந்த தாஹா என்கிற அத்தியாயத்தினுடைய 20வது அத்தியாயம் 126வது ஆயத்தம் எல்லோரும் படிக்கிற வசனம், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் என்னுடைய உபதேசங்களை நிராகரிக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. எப்படிங்க நெருக்கடியான வாழ்க்கை? இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தருவான், நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அது மட்டுமல்ல, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அவர்களை கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான். ஒரு நாள் ஒரு நொடி நேரம் கண்ணை மூடி கண் தெரியாத மக்களா உலகத்தில் இருந்தாலே நம்முடைய கதி என்ன? அந்த மறுமையினுடைய நாளில் இந்த கண் இருந்தால் தானே ஏக இறைவன் ரப்புல் ஆலமீனை பார்க்க முடியும். இந்த கண் இருந்தால் தானே சொர்க்கத்து காட்சிகளை எல்லாம் பார்த்து 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 ரசிக்க முடியும். அவன் கேட்பான், லிமா ஹஷர்தனி அமா, யா அல்லாஹ், எதற்காக என்னை கண் குருடனாக நீ எழுப்பினாய் ரப்பே? உலகத்தில் பக்கத்து குந்து பசீரா, நான் உலகத்தில் பார்வையுடையவனாக இருந்தேனே யா அல்லாஹ் என்று கதறுவான். இப்படியான நிலை, அந்த திடுக்கிடக்கூடிய அந்த பயத்தால் அல்லாஹ் இப்படி பாவிகளை எழுப்புவானாம். அதே 20வது அத்தியாயத்துடைய 102வது வசனம், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர். அந்த பேரிடி சப்தம் ஏற்பட்ட, சூர் ஊதப்பட்ட நேரம், வநஹ்ஷுருல் முஜ்ரிமீன ஸுர்கா. பாவிகளை, அநியாயக்காரர்களை அப்படியே பயத்தால் அவங்க கண்கள் எல்லாம் நீல கலர்களாக, ப்ளூ கலர்களாக மாறி இருப்பார்கள். யா அல்லாஹ், அப்படி எங்களை எழுப்பிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய உறவுகளை, தாய் தந்தை அப்படி எழுப்பிடாதே ரப்பே. எங்களை அழகான முறையில் எழுப்பு யா அல்லாஹ். பயமற்றவர்களாக, சந்தோஷமானவர்களாக, எந்த உள்ளத்தின் கவலை அச்சமில்லாத மக்களாக சில விசுவாசிகளை நல்லடியானை எழுப்புவாயே, அரவணைப்பாயே, அன்னலம் பெருமானாரோடு எழுப்பி நீ அழகுபடுத்துவாயே. அப்படி எங்களை ஆக்கு யா அல்லாஹ். அதற்கு தகுதியான ஈமானுடைய வாழ்வை எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழவை 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 என்று கதற வேண்டிய நேரம் இந்த நேரம் தோழர்களே. அப்படியான மறுமையினுடைய நாள். அது மட்டுமல்ல, மறுமை நாள் எழுப்பப்படும் போதே அல்லாஹ் எப்படியான அந்த கவலையால், அந்த திடுக்கத்தால் சிலர்களுடைய முகமெல்லாம் அப்படியே கருத்து விடும். அப்படியே அவர்களுடைய முகமெல்லாம் அப்படியே அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் கருப்பாகி விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், 3வது அத்தியாயம் 106வது வசனம், ஆல இம்ரானில் வரக்கூடிய வசனம் படியுங்கள். யௌம தபியல்லு வுஜூஹுன். அந்த நாள் சில முகங்கள் எல்லாம் வெளுப்பாக,
அந்த நாள் முகமெல்லாம் அப்படியே பிரகாசமாக இருக்கும். சில முகங்கள் கருகருத்து இருப்பார்கள். மறுமை இன்னும் விசாரணை துவங்கவில்லை. எப்படியான திடுக்கிடும் தகவல்கள் இது. சிலர்களுடைய முகம் ஏன் எப்படி கருப்பாக இருக்கிறது ஏன் தெரியுமா? அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும் ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்க மறுத்தவர்கள், அல்லாஹ் முழுமையாக நேசிக்க மறந்தவர்கள், அல்லாஹ் என்னை மறந்ததால் இதோ என்னுடைய தண்டனையை நீங்கள் சுவையுங்களடா என்று அல்லாஹ் சொல்லி அந்த தண்டனையினுடைய வெளிப்பாடாக அவங்க முகமெல்லாம் கருகருத்து போயிருக்கும். ஆனால் அல்லாஹ்வை நேசித்து மார்க்கத்துக்காக ஈமானுக்காக வாழ்ந்தார்களே, மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளோடு போய் நிற்க வேண்டும் என்கிற கதறலோடு கண்ணீரோடு நடந்தார்களே, அவர்களை அல்லாஹ் முகப்பொலிவோடு மறுமையில நிற்க வைப்பான். கவலை இருக்காது, திடுக்கம் இருக்காது, பயம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மறுமையிலே பல வகையிலே மனிதர் அல்லாஹ் எழுப்புவான். தோழர்களே, தாய்மார்களே, எப்படியான நிலை என்றால் அது சாதாரண நிலை அல்ல. வட்டி வாங்கியவனா பைத்தியமாக அவன் யார் என்றே தெரியாது எழும்புவான். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர ஹலால் ஹராம்களை பார்க்காத மக்களாக வாழ்றோமே. வியாபாரமா காசு வந்தா போது, ஹலால் என்ன ஹராம் என்னங்க? ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு ரசூல்லா வாழ்ந்தா கூட வட்டி ஓகேன்னு இருப்பாங்க, இன்னைக்கு போய் இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, வட்டி இல்லாம என்ன அலிம்சா நடக்குது இந்த உலகத்துல என்று கேட்கிறாங்களே. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அல்லாஹ் சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 275வது வசனம், அல்லதீன யௌகுலூன ரிபா, மறுமையிலே வட்டியை உண்டவன் பைத்தியமாக, லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்டவனாக அவன் மறுமை நாளில் எழுப்பப்படுவான் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வறுமையிலே வாடினாலும் பரவாயில்லை, ஏழ்மையிலே இருந்தாலும் பரவாயில்லை, வட்டியின் பக்கம் நாங்கள் நகரக்கூடாது என்கிற கவலை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உலகத்திலே மோசடி ஏமாற்று இப்படி வாழ்ந்தோமா, அந்த மறுமையிலே திடுக்கிடக்கூடிய அதிபயங்கரமான மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் பாவிகளை எப்படி எழுப்புவான் தெரியுமா? 3வது அத்தியாயத்துடைய 161வது வசனம், வமை யகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா, ஏமாற்றம் செய்தவர்களா நீங்க எதை ஏமாத்தினீங்களோ திருடினீங்களோ அந்த பொருளை சுமந்த மக்களாக மறுமையில் நீங்கள் வருவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. அந்த நாளிலே யாருக்கும் அல்லாஹ் எந்த அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது ஆக சரியான ஒரு தீர்ப்பாக இருக்கும். மாலிக் யௌமித்தீன், ஒவ்வொரு நாளும் அல்ஹம்து சூராவை ஓதும் போதெல்லாம், இந்த மாலிக் யௌமித்தீன் வரும்போதெல்லாம் என்னுடைய உங்களுடைய உள்ளம் பதறுகிறதா இல்லையா, உள்ளம் நடுங்கிறதா இல்லையா? ஆஹா, அந்த மறுமையினுடைய அதிபதி அல்லாஹ் முன்னால் நிற்கிறோமே, மறுமையில இந்த தொழுகையை பற்றி கேட்பான், என் நன்மையை பற்றி கேட்பான், என் பாவத்தை பற்றி கேட்பான் என்கிற அந்த அச்சமோ கவலையோ கண்ணீரோடு உள்ள பிரார்த்தனை என்னுடைய வாழ்வில் எத்தனை முறைங்க இருக்கும். பேசுற எனக்கும் உங்களுக்கும் தான் சொல்லுகிறேன். அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே பாவங்களை சுமந்த மக்களாக, அநியாயமாக ஏமாற்றியவன் அவன் செய்த அநியாயத்தோடு சுமந்து வருவானே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விசாரணை இன்னும் துவங்கவில்லை, இன்னும் ரப்புல் ஆலமீன் வரவே இல்லை. மறுமையில் எழுப்பப்படும் போதே திடுக்கத்தோடு பயத்தோடு சூரியன் 1 மைல் தூர அளவில் வருகிறது. நரகம் இழுத்து 70 முழ சங்கிலியால் கொண்டு வந்து அந்த காற்றை பாவிகளுக்கு அல்லாஹ் வீச செய்கிறான். அது மட்டுமல்ல, அவன் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான், வியர்வை தத்தளித்துக் கொண்டிருப்பான். அப்படியான நிகழ்விலே அல்லாஹ் இந்த தண்டனை வேறென்றால் இன்னும் நரகம் துவங்கவில்லை, இன்னும் சொர்க்கம் துவங்கவில்லை, இன்னும் அல்லாஹ்வுடைய விசாரணை ஆரம்பிக்க கூடவில்லை. இந்த நிகழ்வை கேட்க கேட்க நம்முடைய உள்ளம் பதற வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, அது மட்டுமல்ல, புகாரில் 6177வது செய்தி, ஒரு ஜான் இடத்தை நாம் இந்த உலகத்தில் ஏமாற்றினால், அபகரித்தால், அதை அல்லாஹ் 7 மடங்காக சுருட்டி அந்த பாவியுடைய கழுத்திலே தொங்கி அவன் மறுமையில வந்து நிற்பான். இன்னும் பெருமானார் சொன்னார்கள், புகாரில் 1474வது செய்தி, இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாசகம் கேட்டு மக்கள் மத்தியில் அலைந்தார்களே, முகத்தில் சதையே இல்லாமல் அப்படியே எலும்பும் தோளுமாக வந்து நிற்பார்கள். எவ்வளவு கேவலம்! இன்னைக்கு சில மக்களை பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தேவையில்லாமல் யாசகம் கேட்டு வாழக்கூடிய அல்லது உதவி பெற்று வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, முகத்திலே சதையில்லாமல் எழுப்பப்படுவார்கள். இன்னும் சிலர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர்! அந்த மறுமையினுடைய திடுக்கிடக்கூடிய வரலாறுகளை, சம்பவங்களை கேளுங்கள். அன்பானவர்களே, அந்த மறுமையினுடைய நாளில் சிலர்கள் 2 முகமுடையவர்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு முகம் 2 பக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு பக்கம் அப்படியே ஷைனிங் அழகாக இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே அழுவி போன துர்பாக்கியம் கொண்ட முகம்.
இந்த உலகத்தில் என்னுடைய முகம் அழகாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும், எந்த விதமான ஒரு டார்க் மார்க் இருந்துடக்கூடாது என்றெல்லாம் பார்த்து எவ்வளவு எந்த சோப்பு யூஸ் பண்ணணும், இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும். ஆனால் மறுமையில ஒருத்தருடைய முகம் அழுவி போயிருந்தால் அவன் நயவஞ்சகன் தோழர்களை. உள்ள ஒன்று வெளியே ஒன்று பழகிறோமா மக்கள்கிட்ட? இன்னைக்கு அல்லாஹ்வை சுமந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நானும் நீங்களும் வாழக்கூடிய மக்களாக இருந்தால் உள்ள நினைக்கிறத வெளியே சொல்லணும், கரெக்டா பேசணும். உள்ள ஒருத்தரை வஞ்சகமா நினைச்சுக்கிட்டு வெளில அப்படியே அண்ணன் பாசமா நடக்கிறோமே அதல்ல. ஏமாற்று மோசடி பேசினாலே அநியாயமாக நடப்பது. இப்படியானவர்கள் இரண்டு பக்கம் முகம், ஒரு பக்கம் நல்ல, ஒரு பக்கம் அழுவி போன முகம். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவான். இன்னொரு கூட்டம், அல்லாஹு அக்பர், பெருமானார் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியுடைய 1403வது செய்தி, 4659வது செய்தி, யகூனு கன்சு அஹதிக்கும் ஷுஜாஅன் அக்ரா. இந்த உலகத்திலே ஜக்காத்தை தராமல் என்னுடைய பொருள் மாலி 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 என்று மறுமையை அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தானே, அவர்களுடைய அந்த ஜக்காத் தராத அல்லது உதவி செய்யப்படாத பொருள், ஏன் காசு ஏன் பணம், கபூர்ல போய் வாயில மண்ணை போடுற வரைக்கும் ஏன் பணம் என்று இன்னைக்கு மக்கள் அலைகிறார்கள். அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை தொழக்கூட நேரமில்லாமல் இன்னைக்கு நடக்கிறார்களே. எப்படியான இழிநிலை தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் சொல்வான், எதை உனக்கு 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 சேமித்தாயோ அதுதாண்டா என்று. நாம் சக்காத் தராத தர்மம் செய்யாத பொருள்களை எல்லாம் விஷத்தனம் கொண்ட பாம்பாக அல்லாஹ் அப்படியே கழுத்திலே சுட்டிவிட்டு அந்த பாம்பு சொல்லுமா, நீதான் நான் தான் உன்னுடைய தோழன், நான் தான் உன்னுடைய சேமிப்பு என்று அந்த பாம்பு அந்த கெட்ட பாவியினுடைய தலையிலே குத்திக் கொண்டே இருக்கும் என்றால் அது நிலைமை என்ன? நிலைமை என்னங்க? அல்லாஹு அக்பர். 9வது அத்தியாயத்துடைய 35வது வசனம், யௌம யுஹ்மா அலைஹிம் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன். அல்லாஹ் எனக்கு 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 இந்த உலகத்திலே வாழ்ந்தானே, தர்மம் தர எனக்கு முடியாது, ஜக்காத் தர முடியாது, ஏழைக்கு உதவி செய்ய முடியாது, உறவுகளுக்கு உதவி செய்ய முடியாது என்று பணம் பணம் என்று பேயை போன்று இந்த மக்கள் அலைந்தானே, அந்த காசையெல்லாம் அப்படியே நரக நெருப்பாக உலுக்கி விழாப்புறத்திலே முதுகிலே கொட்டி அந்த நாளிலே அல்லாஹ் வேதனைப்படுத்துவான். விசாரணைக்கு முன்னால். எப்படிங்க விசாரணைக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிலை இது? இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப எழுப்பி நிப்பாட்ட வச்சிருப்பான். வேர்வேல முழுகிறாங்க, தலைக்கு ஒரு மைல் அளவுக்கு சூரியன், நரகம் இழுத்து கொண்டு வரப்படுகிறது. செய்த பாவத்தை வர சுமந்து நிற்கிறார்கள். ஒரு பக்கம் கண்ணு இல்ல, ஒரு பக்கம் காது கேட்கல. அல்லாஹு அக்பர். அந்த மறுமையினுடைய இந்த நிகழ்வை ஒரு நொடி நேரம் தருகிறேன். உங்கள் கண்களை மூடி அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் அப்படியே இந்த நிலைகளை எல்லாம், சம்பவங்களை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஓட்டி பாருங்கள் தோழர்களே, தாய்மார்கள். அந்த நிலை எப்படி இருக்கும்? மறுமையை பற்றியான ஒரு பயான் செய்தால் கூட இன்னைக்கு கேட்க நேரம் இல்லை. அப்படிதானே அந்த இந்த போன்ற உபதேசங்களை எல்லாம் பேசும்போது கேட்கும் போதுதான் கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம், கொஞ்சமாவது அல்லாஹ் எங்களை நெருங்க வேண்டுமே, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நகரணுமே என்கிற அந்த சிந்தனையாவது ஏற்படும் தோழர்களே. இப்படி மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நிகழ்வே ஒரு திடுக்கமாக பயங்கரமாக இருக்கும். அதே போல பாருங்க, அல்லாஹ் 83வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அந்த நாள் எல்லாரும் ஒருவர் விட ஒருத்தருக்கும் வாய்ப்பில்லை. அல்லாஹ் முன்னாடி நிக்காம தப்பிச்சு போயிடலாம். ஒவ்வொரு மனிதர்களுமே அல்லாஹுக்கு முன்னால் அந்த நாள் நின்றே ஆக வேண்டும். அந்த நாள் அன்பர்களே சாதாரணமான நாள் அல்ல தோழர்களே. மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள். எப்படி? அந்நாதிஆத் 79வது அத்தியாயத்துடைய 46வது வசனம், கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா ஷிய்யதன் அவ் துஹாஹா. அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தின் ஆசை பெருமை கொண்டு மனிதன் வாழ்ந்தானே, உலகம்தான் பெருசு என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்தையும் மறுமையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து வாழ்ந்தானே, அவன் நினைப்பான், பேசிக்குவான் மறுமையில, நம்ம இந்த உலகத்துல ஒரு காலை பொழுது வாழ்ந்தோமா அல்லது ஒரு மாலை பொழுது வாழ்ந்தோமா, இவ்வளவுதான் நம்முடைய அளவா? அல்லாஹ் இந்த மறுமை எப்படிப்பட்ட நாள் என்று அவன் அப்படியே மனிதர்கள் தங்களுக்குள் மறுமையிலே பேசிக்கொள்வார்கள். எப்படியான அதாவது இந்த சம்பவம், எப்படியான இந்த வரலாறு நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்கிறது தோழர்களே, தாய்மார்களே. அது மட்டுமல்ல, மறுமை என்பது ஒரு நாள் அல்லாஹ் கேட்பா, ஒரு நாள் அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் 27வது அத்தியாயத்தில் 47வது வசனம், இன்ன யௌமன் இன்தல்லாஹி அல்லது இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். நீங்க கணக்கு வைக்கிறதுல 1000 வருஷம். அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு 1000 வருஷம். ஒரு நாள் ஃபஜர் டு இஷா வரைக்கும் நீங்க நிக்கிறதுக்கு உங்களால முடியுமா?
காலைல செருப்பு இருக்கும், அல்லது ஏசி ரூமில் வெயிட் பண்ணலாம், அல்லது ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் இப்படி நான் யாருக்காவது வெயிட் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? 5 நிமிஷம் லேட் ஆகிட்டேன். ஏங்க லேட் ஆகிட்டீங்க? வெயிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? மறுமையிலே நிற்க வேண்டும் தோழர்களே. ஒரு நாள் அல்ல, 2 நாள், 1000 அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஅதூன். நீ கணக்கு போற மனிதனே, நீ கணக்கு வச்சிருக்கியடா, அந்த கணக்கின் அடிப்படையில் 1000 ஆண்டு நீ நிக்கணுமே. அப்படி விசாரணை நன்மையை அமைந்தாலுமே நின்றாகக்கூடிய அந்த நிகழ்வே உள்ளம் நடுக்கம் தானே, உள்ளம் பயங்கரம் தானே தோழர்களே, தாய்மார்களை. எப்படியான நிகழ்வது, எப்படியான உள்ளத்தை பதற வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு. 1000 ஆண்டுகள் நிக்கணும், சும்மா ரிலாக்ஸா கிடையாது. பாவியாக இருந்தால் நான் சொன்ன இந்த எல்லா சுமைகளோடு சுமந்தவு அவன் உள்ளமெல்லாம் கலக்கத்தோடு பயத்தோடு நீல நிற கண்களோடு அநியாயங்களையும் சுமைகளையும் சுமந்தவனாக அவன் நிற்பானே. அப்படி நாங்க ஆயிடக்கூடாது. ஒரு நாள் அல்ல, 60-70 ஆண்டு வாழக்கூடிய உலகத்துக்காக எவ்வளவு இன்னைக்கு கஷ்டப்படுறோம், எவ்வளவு விதமான இழப்புகளை சந்திக்கிறோம். ஆனால் மறுமைதான் வல்லாஹிரத்து கைரு வ அப்கா. அந்த மறுமைதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை தோழர்களே. அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது என்று அந்த மறுமையை ஈமானுடைய பாடத்திலே நம்பிதானே இந்த மார்க்கத்தை ஏற்று அந்த அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை நாம் பின்பற்றி நடக்கிறோம். அப்படியானால் ஏன் மறுமை அல்லது மரணத்தினுடைய அந்த நிகழ்வை பற்றி யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய வேதனைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாவங்களுக்கு, அல்லாஹ் தடுத்த பாவங்களுக்கு இன்னைக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், மறுமை நாள் எப்படி உன் இளமையை கழித்தாய் கேட்காம அடுத்த எட்டே போக முடியாது. என்ன பதில வைத்திருக்கிறாய் என் இளைஞனே? என்ன பதில் என்னிடம் இருக்கிறது? செல்வந்தர்களே, என்ன பதில் வைத்திருக்கிறோம்? மறுமை யாருக்கோ அல்ல, எனக்கு உண்டு, நான் அங்கே வந்து நிற்பேன். எது கேவலம் தோழர்களே? என்னை பார்த்து இவன் ஏழை, என்னை பார்த்து இவன் வந்து ஆள் ஒன்றும் இல்லாத ஆளு, என்னை பார்த்து இவன் வந்து ஆளு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி மோசமா இருக்கு, அது அல்ல கேவலம். உலகத்தின் கேவலம் கேவலமே அல்ல. நாளைய மறுமை நாளில் தலை குனிந்தவர்களாக கேவலப்படுத்தி அல்லாஹ் பாவிகளோடு அப்படியே இணைத்து பிணைத்து வைப்பானே. அல்லது அல்லாஹ் தன்னை பார்க்க விடாமல் தடுத்து போங்கடா பாவிகளே, வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம சுமரா, கூட்டம் கூட்டமாக நரக படுகொலிக்கு இழுத்து செல்லப்படுவாங்களே, அதுதான் கேவலம், அதுதான் அவமானம். நான் செய்த பாவங்களை அப்படியே அல்லாஹ் வெட்ட வெளியாக அறிவித்து, இதோ நீங்கள் நல்லவராக நேர்மையாளராக பெரிய கொடைவல்லலாக நினைச்சீங்களே, அவனுடைய கதியை பாருங்கடா என்று நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே வெளிப்படுத்துவானே. அதை விட திடுக்கம் என்னங்க இருக்க முடியும் மறுமை நாள்ல? என்னை நல்லவர் என்று நினைத்த என்னுடைய உறவுகள், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் எல்லார் மத்தியிலேயும் என்னுடைய குறைகள் அம்பலப்படுத்தப்படக்கூடிய அந்த நாள் எப்படியான உள்ளத்தினுடைய திடுக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அப்படியே உங்களுடைய ஆள் மனதிலே ஓட்டியவர்களாக அடுத்த செய்திக்குள்ளே வாங்க. மறுமையினுடைய அந்த விசாரணை 1000 ஆண்டுகள், அதாவது அல்ஃபசனா 1000 ஆண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை இன்னைக்கல்ல நாளைக்கல்ல நம்ம நினைக்கிறோம், அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான் 21வது அத்தியாயத்தின் 1வது வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், என்னுடைய விசாரணை திடுக்கிடக்கூடிய அந்த மறுமை மன்றம் நெருங்கி விட்டது. வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதூன், ஆனால் மக்களோ அதை பற்றியான கவனமே இல்லாமல் வாழ்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள் தோழர்களே, யா அல்லாஹ் நான் அப்படி அல்ல யா ரப்பே, மறுமையை நினைக்கிறேன் யா அல்லாஹ், நான் தொழுகையில் நினைக்கிறேன் யா அல்லாஹ், நான் பாவம் செய்யும் போது நினைக்கிறேன் யா அல்லாஹ், நான் ஏதாவது நன்மை செய்து விட்டால் அந்த மறுமையில் என்னை நீ அலங்கரிப்பாயே, என் தாய் தந்தையை அலங்கரிப்பாயே, என் உறவுகளை அலங்கரிப்பாயே, அதை நான் நினைக்கிறேன் யா அல்லாஹ். ஒரு நாளில் நான் பலமுறை மறுமையை நினைக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை சந்திக்கணுமே, சிரித்த முகத்தோடு உன்னை பார்க்கணுமே என்கிற கவலையும் அந்த ஆசையும் என் உள்ளத்தில் இருக்கு யா அல்லாஹ். என் குடும்பத்தையும் அந்த மறுமை சிந்தனையோடு நான் வளர்க்கிறேன் ரப்பே என்று சொல்ற அளவுக்கு நாங்கள் வாழ்றோமா? இல்லையே தோழர்களே. ஆனால் அது மறுமையினுடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. அல்லாஹ் இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். இந்த வசனம் சாதாரணமான வசனம் அல்ல. நாம் கேட்டிருந்தாலும் கூட மறுமையினுடைய தலைப்பு வந்து வெறும் மறுமை மட்டுமல்ல, அந்த மறுமையினுடைய நடுக்கம், திடுக்கிடக்கூடிய நிகழ்வு, அதை அல்லாஹ் ஒரே ஆயத்தில் சொல்றான் பாருங்களேன். எப்படியான வசனம் என்றாலும் எல்லோருக்குமே தெரியும். திருக்குரானுடைய 22வது அத்தியாயம் சூரா அல் ஹஜ்ஜினுடைய 1 மற்றும் 2வது வசனம். சொல்ற எல்லா வசனத்தையும் நோட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த வசனத்தை தயவு செய்து இந்த லைவ் முடிஞ்ச பின்னால எல்லாரும் எடுத்து அதனுடைய அர்த்தத்தோடு படிச்சு பாருங்க. 22வது அத்தியாயம், அதுல ஸ்டார்டிங் 1-2 அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, எல்லா மக்களையும் அழைக்கிறான். அந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கிறான். இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அந்த அதிபயங்கரமான, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த மறுமை நாளினுடைய காரியம் ஆக பயங்கரம். சாதாரண நினைக்காதீங்க, சாதாரண எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு செய்யற பாவங்கள்
தொழாமல் நான் அப்படியே உறங்கி கிடக்கிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நான் வாழ்றேன், சின்னதோ பெரியதோ குறையதோ சிறியதோ அல்லாஹ் எல்லாத்துக்கும் கேள்வியை கேட்பானே கேட்பானே கேட்பானேங்கிற கவலை இல்லாமல் வாழ்றோமே. அல்லாஹ் சொல்கிறான், மறுமையினுடைய காரியம் சாதாரணமானல்ல, மறுமையின் நடுக்கம் திடுக்கம் சாதாரணமானதல்ல. இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அந்த நாளுடைய நடுக்கம் ஆக பயங்கரம். எப்படி என்றால், யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத் வ தலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன்னாஸ சுகாரா வ மா ஹும் பிசுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அந்த மறுமை நாள், அந்த அல்லாஹ்வுடைய திடுக்கிடக்கூடிய நாள் வந்து விட்டால், அப்படியே பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையை விட்டுட்டு ஒரு பெண்மணி ஓடுவாளாம். ஆஹா, என்னுடைய விசாரணை நாள் வந்து விட்டதே, நான் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தீர்மானிக்கிற அந்த நாள் வந்து விட்டதே என்று பால் குடிக்கிற குழந்தையை கூட விட்டுட்டு ஓடுவாள் ஒரு பெண்மணி. ஆக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான கஷ்டம் என்றால் குறிப்பாக பெண்ணுக்கு அந்த குழந்தை பிறப்பு. தானாக குழந்தை வெளியேறுவது கூட தெரியாமல் ஒரு பெண்மணி ஓடுவாள். மக்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பார்கள், அது குடி போதை அல்ல. அந்த போதை, அந்த மயக்கம் என்ன தெரியுமா? அந்த போதை என்ன தெரியுமா? நப்சி நப்சி நப்சி, நான் 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 என்று ஒவ்வொரு மனிதனும் அலறக்கூடிய அந்த நாள், அந்த அச்சத்தால், அந்த நடுக்கத்தால், அந்த திடுக்கத்தால் ஏற்படக்கூடிய போதை. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமை. ஷதீத் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுமே நான் நான் என்று ஓடுவார்கள். இந்த உலகத்தில் என்னுடைய தாய்க்காக தந்தைக்காக நான் எவ்வளவு என்னை அர்ப்பணிக்கிறேன், என் மனைவி என்னுடைய உயிர், என் பிள்ளைகள் என்னுடைய கண் இமை போன்றவர்கள். பார்க்க நடக்கிறோமா இல்லையா? இந்த செய்தி நாம் கேட்கிறோமேங்க. மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாதே. பிள்ளைகள் உறவுகள் எல்லாரும் அப்படியே விரண்டு ஓடுவாங்களேங்க. பாப்பாவை பார்த்து தாய் ஓடுவாங்க, பாப்பாவை பார்த்து பிள்ளை ஓடும், பிள்ளையை பார்த்து தாய் ஓடுவாங்க. இப்படியான நாள். இந்த நாளை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா, கீழே விழுந்து அடிபட்டே வரனா, தாயும் தந்தையும் மனைவியும் உறவுகளும் எவ்வளவு அரவணைச்சு என்னுடைய அந்த காயம், என்னுடைய அந்த வலியை அவர்கள் அப்படியே புரிந்து நடப்பார்கள். மறுமையில் அப்படி நடக்க மாட்டாங்க. மறுமையினுடைய அந்த நாளில நான் தப்பித்தால் போதும், கணவனாது மனைவியாது பிள்ளைகளாது உறவுகளாது வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் 33 34வது வசனம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், ஒரு நாளை பயந்துக்குங்க பயந்துக்குங்க பயந்துக்குங்க. அல்லாஹ் எத்தனை இடத்திலே சொல்றான். நானும் நீங்களும் பயப்படுறோமா? அதற்கு ஏற்றால் போல் வாழ்றோமா தோழர்களே? ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாள் அது? லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, ஒரு தந்தை மகனுக்கு உதவி செய்ய முடியாது. வலா மௌலூதுன் வஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி, மகன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, தந்தை மகனுக்கு உதவி செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், இது அல்லாஹ் வாக்களித்த நாள். இந்த நாளை யாரும் மறந்து விடாதீங்க. இந்த உலகம் உங்களை ஏமாத்திட வேண்டாம். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாத்திட வேண்டாம், மறுமையை மறக்கடிக்க விட வேண்டாம். நீ செய்கிற நன்மையோ தீமையோ அனைத்தையும் அல்லாஹ் அந்த நாளிலே உங்கள் உள்ளங்கள் நடுங்க, உங்கள் ஈரக்கொலைகள் அப்படியே பதறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் விசாரணை செய்வான். அப்படி யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாலே நம்ம உள்ள நடுங்குதா இல்லையா? இன்னைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், எனக்கு வாப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஓடி வருவாங்க. மறுமையில நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானா இல்லையா? 80வது அத்தியாயம் சூரா அபஸா 34 முதல் 37 வரை. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தாய் தந்தை விட்டு விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி, ஓர் உடலாக வாழ்ந்தோமே, மனைவி கணவன், மனைவி ஓடுவாள். நான் தப்பித்தால் போதும், கணவனுடைய நிலைமை என்ன வேணாலும் ஆகட்டும் என்று ஓடுவாள். வபனிஹி, பிள்ளைகள் ஓடுவார்கள். வலிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனி யுக்னி, ஒவ்வொருத்தருடைய காரியம் அந்த நாளிலே மிக முக்கியமான நண்பர்களே. அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய அந்த நாளிலே யாரும் யாரையும் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, தாய்மார்களே, இனி மறுமையினுடைய இதெல்லாம் மறுமை பற்றியான அறிமுகம் தான். இனிதான் மறுமையிலே திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதை அல்லாஹுடைய வசனங்களால் நாம் தெரிய இருக்கிறோம். மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்பும் போதே பல வகையான திடுக்கத்தோடு தான் அல்லாஹ் எழுப்ப வைக்கிறான். ஆனால் பாருங்க, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யுபஅஸுன் நாஸு யௌமல் கியாமா ஹுஃபாத்தன் உராத்தன் குர்ரன், மறுமை நாளில் ஆடையின்றி
ஆடை இல்லாமல் நிர்வாணமாக கத்தனா செய்யப்படாதவர்களாக செருப்பணியாத மக்களாக எழுப்பப்படுவார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் எழுப்பாலாம் எல்லாருக்கும் ஓகே நினைக்கிறோம். அப்படி அல்ல தோழர்கள். இந்த ஹதீஸை நாம் கேட்டிருந்தாலும் கொஞ்சம் அப்படியே உங்களுடைய ஆழ் மனதில் யோசித்து கேட்டு பாருங்கள். அப்படிதான் அல்லாஹ் எழுப்புவான். ஆடையின்றி அல்லாஹ் எழுப்புவான். கத்தனா செய்யப்படாதவர்களாக ஆண்கள் இருப்பார்கள். உர்ரன் அதை மட்டும் இல்லாமல் பல வகையில் அல்லாஹ் எழுப்புவான். அப்போது ஐஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், அகிலத்தின் அருட்கொடையே, மறுமையில் ஆண்களும் பெண்களும் நிற்பார்கள். ஆணுக்கும் ஆடை இல்லை, பெண்ணுக்கும் ஆடை இல்லை. அப்போது அந்த நேரத்தில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து விட மாட்டார்களா? ஆண் பெண்ணை பார்க்க மாட்டார்களா? பெண் ஆணை பார்க்க மாட்டார்கள். யதார்த்தம் தானே. இன்னைக்கு எவ்வளவுதான் ஈமான்ல பெரிய தக்குவாதாரியா இருந்தாலும் ஒரு அறகுறையோடு ஒரு பெண்மணி வரும்போது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அப்படியே அந்த நேரம் பாருங்கள், அந்த கண் நம்மை அறியாமல் அந்த பெண்ணிடம் சொல்லும், ஏன் அறகுறை ஆடையோடு இருக்கிறான். ஆனால் மறுமையினுடைய நாளில் ஆடை இல்லாத நிலையில் ஆண்களும் நிற்பார்கள், பெண்களும் நிற்பார்கள். அப்போது ஒருவரை பார்க்க மாட்டார்கள். அப்ப எவ்வளவு பயத்தோட மனுஷன் நிற்பான். அவனுடைய சிந்தனை, யோசனை, அவனுடைய கவலை, அவனுடைய ஆசை எல்லாம் அல்லாஹ்வுடைய விசாரணை. அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்க போறான் தெரியாது. அல்லாஹ் என் வலது கையில் பட்டோலை தருவானா, இடது கையில் தருவானா தெரியாதே. அல்லாஹ் என்னுடைய உறுப்புகள் மூலமாக எனக்கு ஹைரை நாடுவானா, ஷர்ரை நாடுவானா தெரியாதே. என்னுடைய நன்மையின் தராசு கணக்குமா, தீமையின் தராசு கணக்குமா தெரியாது என்று அந்த கவலையில், அந்த நடுக்கத்தில், அந்த திடுக்கத்திலே இருப்பாருங்க. அந்த நேரம் பெருமானார் சொன்னார்கள், அல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் தாலிக். ஆயிஷா, நீ கேட்ட கேள்வி ஓகே, ஆனால் நாளைய மறுமையினுடைய நாளில் இதை விட இன்னொரு பார்க்கிறதை விட மறுமையினுடைய நிகழ்வு, மறுமையின் விசாரணை ஆக கடுமை. ஆயிஷா, ஆக கடுமை. பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியான யாரையும் பார்க்காத அளவிற்கு திடுக்கமான ஒரு நாள் என்றால் யோசித்து பாருங்கள். இதோ இப்போது ரப்புல் ஆலமீனுடைய அல்லாஹ்வினுடைய வருகை. எந்த நாளுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் கடந்து வாழ்ந்தோமோ அந்த நாளுக்கான துவக்கம் தோழர்களே. பெருமானார் சொன்னார்கள், அந்த நாளிலே யாரும் எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹதீஸை கேளுங்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான். அந்த நாள் யாருக்கட ஆட்சி அதிகாரம்? எனக்கு தான் அந்த ஆட்சி அதிகாரம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் தோழர்களே. அந்த நாளை பாருங்க. லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமான். மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். யார் சப்போர்ட்டுக்கு நிக்க மாட்டாங்கன்னா அல்லாஹ்ட்ட பேசணும். அல்லாஹ் என்கிட்ட பேசுவான், என் காரியத்தை வேற யார்ட்டையும் அல்லாஹ் கேட்க மாட்டான் என்றால் தோழர்களே, தாய்மார்களை, எப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய விசாரணையாக அது இருக்கும். அது மட்டுமல்ல அந்த நேரம் ஒரு அடியான் முன்ன பின்ன வலது இடது எல்லா பக்கத்திலையும் பார்ப்பான். அவன் செய்யற காரியம் மட்டும்தான் அவன் கண் முன்னால் நிற்கும், கூட குறைய இல்லாமல் அந்த நாளில் அவனுடைய காரியத்தை பெற்றுக் கொள்வான். ஃபலா யரா இல்லன்னார். அந்த நாளில் நரகத்தை அதிகமாக மக்களுக்கு அல்லாஹ் காண்பித்துக் கொண்டே இருப்பான். தில்கா வஜ்ஹிஹி ஃபத்தகுன்னார் வலோ பிஷக்கி தம்ரா. நீங்கள் ஒரு பெரித்தமல துண்டை தந்தாவது நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுங்களப்பா என்று பெருமான அதீதினுடைய கடைசியிலே சொன்னாங்களா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்! அல்லாஹ்வுடைய வருகை வரப்போகிறது. மனிதர் எல்லாம் இதோ இது போன்ற நான் சொன்ன நடுக்கத்திலும் திடுக்கத்திலும் பயத்திலையும் இருக்கிற நாள். இது எப்போதோ உள்ள நாள் அல்ல, யாருக்கோ நடக்க போறதல்ல. எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், உங்களுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் நடக்கும். அந்த நாளிலே பாருங்கள், இந்த உலகத்திலே நான் என்று பெருமை அடித்தவன், அல்லாஹ் விசாரிக்கட்டு நான் தொழாம தான் தூங்குவேன், அல்லாஹ் கேட்கட்டு நான் அநியாயம் தான் பண்ணுவேன், அல்லாஹ் விசாரிச்சா என்ன நடக்குது, நான் பாவத்திலேயே மூழ்குவேன் என்று வாழ்க்கையிலே தவறுகளை மட்டுமே செய்து அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் இதோ அல்லாஹ்வுடைய அந்த நாளை மறந்து வாழ்ந்தாங்களே. அந்த நாளுடைய நிலைமை அல்லாஹ் ஒரு ஆயத்துல அல்லாஹ் அந்த சூழ்நிலை சொல்லுமே, அந்த சிச்சுவேஷன் அப்படியே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். சூரா தாஹா 20வது அத்தியாயம் 108வது வசனம். யௌம இதின், அந்த நாள், அந்த மறுமை திடுக்கிடக்கூடிய, உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய நாள். யத்தபிஊன தாஇய, நம் அழைப்பாளர்களை, அதாவது மலக்குகளை நம்ம பின்பற்றி போவோமா. லா இபஜ லஹு, எந்த மறுப்பும் எதுவும் பேச முடியாது. எந்த மறுப்பும் இல்லாமல் என்ன அழைப்பாளர்களின் பின்னால் அந்த மக்கள் வருவார்கள். வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். அல்லாஹ் நாளைய மறுமையினுடைய நாள்ல இந்த வசனம் படிக்கும்போது உண்மையிலே நம்முடைய உள்ளம் நடுங்க வேண்டும் தோழர்களே. அந்த நாளிலே அல்லாஹுக்கு முன்னால் எல்லோருடைய சப்தம் ஒடுங்கி போயிருக்கும். யாரும் பேச்சு மூச்சு இல்லாம நிற்பாங்க. ஃபலா தஸ்மா இல்லா ஹம்சா.
அந்த நாள்ல நாம நடக்கிற காலடி சப்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தவிர வேற எந்த சப்தமும் கேட்காது. என்னுடைய காலடி சப்தம் மட்டும் தான் கேட்கும் என்றால் யோசித்து பாருங்க. மனிதனுடைய காலடி சப்தம் தான் கேட்கும். அல்லாஹுக்கு முன்னால் வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், அளவற்ற அருளாளன் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எல்லாரும் பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்பாங்களே, நானும் நிற்பேங்க, நீங்களும் நிற்க போறோம், எல்லாரும் நிற்க கூடிய அந்த நாள், அந்த மறுமை நாளை நம்பிதான், அந்த படியிலே ஏறிதான் இஸ்லாமிய வீட்டுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மறுமை சிந்தனை இல்லாமல் இருந்தால் மறுமையினுடைய நிலைமை ஆக மோசம். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான். 19வது அத்தியாயம் 39வது வசனம், வஅந்திருஹும் யௌமல் ஹஸ்ரா இதா குலியல் அம்ரு வஹும் ஃபீ கஃபலத்தின் வஹும் லா யுமினூன். இந்த நாளை பற்றி சொன்னாலும் எச்சரித்தாலும் மக்கள் ஏன் இவ்வளவு பராமுகமாக இருக்கிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு பயத்தை உலகத்துல, இது சாப்பிடாதீங்க, இந்த நோய் வந்துடும், இந்த தப்பு செய்யாதீங்க, இந்த தண்டனைக்கு ஆளாயிருவீங்க, பயம் வருது, அம்மா நான் போக மாட்டேன், செய்ய மாட்டேன், அம்மாடி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவேன், கொரோனா நோய் போனா வந்துடும் எனக்கு, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா இல்லையா? உலகத்தினுடைய ஒரு தீங்கு தானே தோழர்களே. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ், நீங்கள் இப்படியான அழிவோடு உள்ளமெல்லாம் நடுங்கி கவலை, கஷ்டம், பயம், நடுக்கம், திடுக்கத்தோடு எழுப்பப்படுவீங்களே, அந்த நாளை நாம் எச்சரிக்கிறோம். வந்திருகும் யௌமல் ஹஸரா, வந்திருகும் யௌமல் ஹஸரா, வந்திருகும் யௌமல் ஹஸரா. நஷ்டத்தின் நாளை நாம் இங்கு அறிவிக்கிறோம். ஆனால் இவர்கள் பராமுகமாக இருக்கிறார்களா? என்னை அஞ்சாமல் இருக்கிறார்களா? என் வசனத்தை கேட்டு நடுங்காமல் இருக்கிறார்களா? மறுமையை நினைத்து கண் கலங்காமல் இருக்கிறார்களா? பாவத்தின் பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாள் மிக கடுமை தோழர்களே, தாய்மார்களே. பெருமானார் கேட்டழுதார்கள். தயவு செய்து இந்த துஆவை நாங்கள் ஓதுவோம். அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், எனக்கு லேசான விசாரணை விசாரிச்சிரு யா அல்லாஹ். ஏனா மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை விசாரிக்க துவங்கி விட்டால் அவன் அழிந்து விடுவான். ஃபக்கத் ஹலக வ உஸிப, அவன் அழிவான், வேதனைக்காளாகுவான். வா, என்ன செஞ்ச, உன்னுடைய டே டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லு. உன்னுடைய காலை பொழுதை சொல்லு, மாலை பொழுதை சொல்லு, உன் பாவத்தை சொல்லு, உன்னுடைய தண்டனையை சொல்லு, உன்னுடைய அழிவைக்கான எல்லாத்தையும் சொல்லுடா என்று அல்லாஹ் கேட்டா முடியாது. அந்த நாளை கடக்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கான விசாரணை, ஒவ்வொருத்தன் தனித்தனியா கூப்பிட்டு நடக்கக்கூடிய விசாரணை தோழர்களே. அப்படியான நாள் பெருமானார் இந்த துஆவை அதிகமாக ஓதுறாங்க. அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேக்குறாங்கங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பேச போறானோ, எந்த ரசூலுல்லாஹ் மக்கா மஹ்மூதான இடத்துல அல்லாஹ் உயர்த்தி அழகுபடுத்துவானோ, எந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஷஃபாஅத்தின் அந்தஸ்தை தருவானோ, எந்த ரசூலுல்லாஹ் கௌசத்தடாகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, எந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிராத்து பாலத்தில் இந்த உம்மத்தை அழைத்து செல்வாங்களோ, எந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கத்தை முதல் நபராக தட்டி நுழைவாங்களோ, அந்த ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. இறைவா, ரஹ்மானே, இந்த உலகத்தில் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனை குழியில வந்து நிற்கிறோமே, எங்களை காப்பாற்றி எங்களுக்கு லேசான விசாரணை விசாரி யா அல்லாஹ். நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் சித்திகீன்களுக்கும் தொழுகையாளிகளுக்கும் இபாதத்தாளிகளுக்கு நீ விசாரிப்பாயே, அப்படிப்பட்ட ஒரு விசாரணை என்னை விசாரிச்சிடு யா அல்லாஹ் என்று நாம கேட்கிறோமா? பெருமானார் அப்படி கேட்டாங்க. அந்த நேரம் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மல் ஹிசாபல் யஸீர், அந்த லேசான விசாரணை என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? கால அய்யுந்துர ஃபீ ஸய்யிஆத்திஹி, அல்லாஹ் ஒரு அடியானை அழைத்து அவனுடைய பாவங்களை அப்படியே பார்ப்பான். ஃபயுதஜாவஸு அன்ஹு, அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் விட்டு விடுவான். அல்லாஹ் பாவங்களை பார்த்து அப்படியே சரி, அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு கருணை, அல்லாஹ் விட்டு விடுவான். இன்னஹு மன் நூகிஷல் ஹிசாப், யாருடைய விசாரணையில் அல்லாஹ் மூக்கை நுழைத்தானோ, துருவி கேள்வி கேட்க ஆரம்பித்தானோ, யோமை அந்த நாளிலே ஹலக, அவன் அழிவான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் தோழர்களே. இப்படிப்பட்ட ஒரு விசாரணையினுடைய துவக்கம். எல்லாரும் நிற்கிறாங்க. நடுக்கத்தினுடைய இதைவிட ஒரு நடுக்கம் கிடையாது. நடுக்கத்தால் பயத்தால் கண்கள் நீளமாகிறது, முகம் கருத்து விடுகிறது, சூரிய ஒளி, நரக வெப்பம், பாவத்தினுடைய சுமைகள். அல்லாஹு அக்பர், இப்படியான இதைவிட ஒரு நடுக்கத்தை எந்த அளவிலே சொல்ல முடியும் தோழர்களே, தாய்மார்களே? அந்த நாள் பாருங்கள், இதுதான் நானும் நீங்களும், என்னுடைய உங்களுடைய தாயும் தந்தையும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தாரும் எதிர்பார்த்த நாள். சூரா அல் ஃபஜர் 89வது அத்தியாயம் 22வது வசனம், வஜாஅ ரப்புக் வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற அந்த நேரம் அல்லாஹ் மலக்குகளுடைய அணிவரிசையில் அர்ஷுர் ரஹ்மான் மாலிக் யௌமித்தீன், அந்த நாளில் அப்படியே நடந்து வருகிறான். அப்படியான ஒரு நாள் அல்லாஹ் மக்கள் மன்றத்திலே முதலாக வருகிறான். அந்த நேரம் சூரா யாசின் 36வது அத்தியாயம் 59வது வசனம் அல்லாஹ் சொல்லுவான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன்,
நடுக்கத்தோடு கவலையோடு பயத்தோடு நின்று கொண்டிருப்பார்களே. ஆனா இன்னும் சில கூட்டம் அல்லாஹ்வை பார்க்க போகிறோமே, யா அல்லாஹ் நான் உலகத்திலே தொழுதேன், யா அல்லாஹ் உலகத்திலே ஹலால் ஹராம்களை பேணினேன், யா அல்லாஹ் என் தாய் தந்தை என் மனைவி மக்களை ஈமானோடு இறையச்சத்தோடு மறுமை சிந்தனையோடு நடத்தினேன் யா அல்லாஹ் என்று சந்தோஷத்தால் மிதந்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் ஒண்ணும் அனுமானிப்பாங்களா? அல்லாஹ் வந்து சொல்லுவா, வம்தாதுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமுன், பாவிகளே என்னுடைய விசுவாசிகள் மறுமை நாளுக்காக தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து காண்பித்தார்களே, அவர்களோடு நீங்க நிக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லடா என்று மறுமை சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் அப்படியே விரட்டி ஒழித்து தள்ளி போங்கடா என்று அல்லாஹ் அடிப்பானே. கவலையோடு நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் அப்படியான நீ ஓரம் தள்ளி கேவலமாக நீ பின்னுக்கு தள்ளுவாயா, அந்த அணிகளை எங்களை ஆக்கிடாத யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தை ஆக்கிடாத யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளை உறவுகளை ஆக்கிடாத யா அல்லாஹ் என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லது வாரத்திலே ஒரு முறையாவது நாங்க கேட்டு அழுதுருப்போமா? பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹ் மஹாசிபிரி ஹிசாபை யஸீரா, இலகுவான விசாரணை விசாரிச்சு யா அல்லாஹ் நாங்க பாவம் செய்த மனிதர்கள் தான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் புக்கை வாங்கிட்டு எங்களுடைய பாவங்கள் பக்கம் நிறைய இருந்தால் அதை நீ அப்படியே புரட்டி அனுப்புவாய், அந்த விசாரணை எங்களுக்கு தந்துடு யா அல்லாஹ், எங்கள் பயத்தை போக்கி எங்களுக்கு அரிசி நிழலையும் சொர்க்கத்தினுடைய சுகமான வாழ்வை நீ தந்துடு யா அல்லாஹ், தந்துடு யா அல்லாஹ், தந்துடு யா அல்லாஹ்னு நாம் இந்த உரையை கேட்கும்போது நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, அப்படியான அந்த நாள், அந்த மறுமையினுடைய நாள்ல நேரம் குறைவாக இருக்கிறான், சீக்கிரமா முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த மறுமையினுடைய அந்த நாள்ல பாருங்க, அல்லாஹ் முதலாக பேசக்கூடிய நாள். முதலாக அல்லாஹ் வரான். அல்லாஹ் வந்து என்ன முதல்ல செய்வான் யாருக்கு தெரியும்? உலகத்துடைய எவ்வளவு காரியங்கள் ஃபேஸ்புக்கு திறந்தா எதையெல்லாம் படிக்கிறோம், என்னென்ன வீடியோக்களை எல்லாம் பார்க்கிறோம், இரவும் பகலும் பார்க்கவே நேரங்கள் எல்லாம் போகுது. ஆனால் இந்த உரையை கேட்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன், தோழர்களே, தாய்மார்களே, மறுமை நாளில் மலக்குகளுடைய அணிவரிசையிலே மக்கள் எல்லாம் நடுக்கத்தோடு திடுக்கத்தோடு இருக்கு. என்ன நிலைமை ஆகும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உடன் கேட்கிறேன், யா அல்லாஹ் அந்த மறுமையின் மின் லீக் யௌமில் கியாமா, மறுமை நாளின் நெருக்கடியை விட்டு அவுதுபிக்க, மின் லீக் யௌமில் கியாமா, மறுமை நாளின் நெருக்கடியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமானாருடைய துவா, நெருக்கடியான நாள், இதை விட ஒரு நெருக்கடி கிடையாது. மனிதர்கள் எல்லாம் விசாரணை துவங்கலை, அல்லாஹ் கேட்க கூட ஆரம்பிக்கல, மனிதன் பதற ஆரம்பிச்சிருவான், ஆஹா என் கதி என்ன, என்னுடைய நிலைமை என்ன என்று. அவ்வளவு நடுக்கம் அந்த மறுமை நாள். எல்லோரும் நிற்பார்கள். அல்லாஹ் வந்து விசாரணை துவக்க கூட இல்லை. நடக்கிற காரியத்தை பாருங்கள். புகாரில் வரக்கூடிய ஒரு நீளமான ஒரு செய்தி. அந்த நேரம் பெருமானார் சொன்னாங்க, அன சய்யிதுன் நாஸ், நான் மக்களின் தலைவனாக இருக்கிறேன். மறுமையினுடைய நாள் ஃபியோமில் கியாமா. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் அது தொடர்ந்ததாக சொல்கிறார்கள். மறுமை அவ்வளவு, அதாவது தலைப்பு என்ன? மறுமை நாளினுடைய திடுக்கிடும் நிகழ்வுகள். நம்பர் 1 கேளுங்க தோழர்களே. மனுஷன் இவ்வளவு நான் சொன்னேனே, இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று செய்தியை சொல்லியிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். ஆனால் தோழர்களே, தாய்மார்களே, மறுமை நாள் ஆக நம்ம என்ன நடக்க போது தெரியலையே. அல்லாஹ் வந்துட்டான், அதோ அந்த நாள் வந்து விட்டது, அந்த மறுமையினுடைய திடுக்க நாள் வந்து விட்டது என்று மனிதர்கள் அலறக்கூடிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை, நான் தான் மறுமை நாளுடைய சய்யிதுல் நாஸ், தலைவனா, மக்களின் தலைவனாக இருப்பேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. மனிதர்களுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? நடுக்கத்திலேயும் கவலையிலேயும் பயத்திலேயும் கஷ்டத்திலேயும் இருப்பார்கள். அந்த நேரம் மக்கள் பேசிக்கொள்வாங்க, அலைக்கும் பி ஆதம், அலைக்கும் பி ஆதம், நம்முடைய வாப்பா ஆதம் இருக்காருங்க, என்னங்க கவலை, ஆதம்கிட்ட போவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்போம், அல்லாஹ்ட்ட அவர் பேசுவார் தானே, அல்லாஹ் எப்படியாவது எங்களுக்கு மறுமையில வெற்றி ஆக்கிடுவா என்று நம்ம கேட்போம்னு சொல்லி எல்லாரும் போவாங்க. இஷ்வாலனா இலா ரப்பிக யா ஆதம், ஆதமே அல்லாஹ்ட்ட நீங்க எங்களுக்காக பேசுங்க என்ன ஒண்ணு. அந்த நேரம் இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும். எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ் தன் கையால படைச்சான், அவன் ரூஹை ஊதினான், சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை வாழ வச்சான், எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய நடுக்கம் மறுமை நாளிலே கேளுங்கள் தோழர்களே. எங்களுக்காக நீங்க, உங்களோட யாரு ஆதமே பேச முடியுங்க, வாப்பா நீங்க, அபுல் பஷர், மனிதர்களின் தந்தை நீங்க தான் பேசணும் என்று கேட்பாங்க. அந்த நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பதில் வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், மறுமையில இதை விட நடுக்கத்தை எந்த வார்த்தைகளை கொண்டு நம்மால் சொல்ல முடியும்? சொன்னாங்க, இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கலபன், என்னுடைய ரப் இந்த நாளிலே அதிக கோபம் உடையவனாக இருக்கிறான், கடுமையான கோபம் கொண்டவனாக இருக்கிறான். லம் யக்லக் கபுலஹு, இன்னைக்கு இருக்கிற அல்லாஹ்வுடைய கோபம் இதுக்கு முன்னால் அல்லாஹ் கோபப்பட்டது கிடையாது. வலன் யக்லப் பஅதஹு மிஸ்லா, இதை போன்ற கோபம் இனிமேலும் அல்லாஹ் பட மாட்டான். இதுக்கு முன்னாடியோ சரி, இதுக்கு அப்புறமே சரி, அல்லாஹ் இது மாதிரி கோபப்பட்டதும் இல்லை, கோபப்பட போறதும் இல்லை. அப்படியான கோபத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். என்னால் பேச முடியாது. அல்லாஹ் ஒரு மரத்தை காட்டு, அந்த கனியை, அந்த பழத்தை சாப்பிடாத, நான் சாப்பிட்டுட்டு அந்த அல்லாஹ் மன்னிச்ச பாவத்துக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடுங்கி நிற்கிற நேரம் மறுமை நாள் என்றால் யோசித்து பாருங்கள்.
நூஹ் நபிட்ட போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க, ஈசா நபி எல்லார்ட்டையும் அவங்க சிறப்புகளை சொல்லி கேட்பாங்க. இந்த நபிமார்கள்லாம் யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஹலீலுல்லாஹ், என்னுடைய நேசன் என்று அல்லாஹ் பாராட்டினானே, உலகத்திலேயே நினையாபுரத்திலே உதவிகளை தந்தானே, அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்லப்பட்டு வர்ணிக்கப்பட்ட ஒரு நபி. அப்படியான மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா எல்லாரும் இதே பதில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பிறகும் சரி அல்லாஹ் இப்படி கோவப்பட்டது இல்லை, அவ்வளவு கோவக்காரனாக இருக்கிறான். என்னுடைய ரப்பிடத்தில் எங்களால் பேச முடியாது. எல்லா நபிமார்களும் சொல்ற வார்த்தை நப்சி நப்சி நப்சி, நான் என்னுடைய நிலை தான் சொல்லுவாங்க. இதுஹபிலா முஹம்மது, உங்களுடைய தூதர் முகமது கிட்ட போங்கன்னு. இதான் மறுமை நாளில் நடக்கக்கூடிய முதல் செய்தி, முதல் நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் விசாரணை துவக்கத்திற்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வு. தோழர்களே, தாய்மார்களே, அந்த நேரம் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு உலகத்தில் யாரையெல்லாம் நாம நேசிக்கிறோம், தாயை நேசிக்கிறோம், தந்தை நேசிக்கிறோம், ஒரு ஓகே. ஆனால் பெருமானாரை நாம் நேசிப்பதனுடைய அடையாளம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையாக, அவங்க பேச்சாக, செயலாக, எண்ணமாக நாம் வாழ்றோமா? இல்ல. மறுமையில சொன்னவே தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், உறவு எல்லாம் விரண்டு ஓடுற அந்த நேரத்தில் பெருமானார் இந்த நடுக்கத்தினுடைய அந்த நிகழ்வு, ஆக கடுமையான எல்லாம் எப்படி அந்த சூழ்நிலை, அந்த நிகழ்வு என்று அப்படியே உங்க கவனத்தில் அப்படியே எட்டி கொண்டு வந்தீங்கன்னா, பெருமானார் வந்து நிப்பாங்க. பாருங்க, ஃபயக்கூல் யா முஹம்மத் அன்த ரசூலுல்லாஹ் வ காத்தமன் நபியீன் கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு இறுதி நபியாக சிறப்பாக ஆக்கி தந்தான், முன்பின் பாவங்களை மன்னித்தான், நீங்க தான் அல்லாஹ்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அந்த நேரம் அலா தரா இலாமா நஹனு, எங்கள் கதையை பாருங்கள் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எப்படி நிற்கிறோம், நடுக்கத்தோடு நிற்கிறோம் யா ரசூலுல்லாஹ் என்று. அந்த நேரம் எல்லாரும் போய் சொல்லுவாங்க. மறுமையினுடைய ஆக பயங்கரம் தோழர்களே. அந்த நேரம் பாருங்க, அல்லாஹுடைய அந்த அரிசி, அல்லாஹ் வந்து நிற்கிறானா இல்லையா, அந்த அரிசிக்கு முன்னால் போய் பெருமானார் நிற்பார்கள். சும்மை, அல்லாஹ் இப்போதான் முதல் காட்சி, சும்ம யஃப்தஹுல்லாஹு அலா மின் மஹாமிதிஹி வ ஹுஸ்னி ஸனாஇ அலைஹி ஷைஆ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வை புகழ்ந்து அங்கே போய் நிற்பார்கள். சும்ம யஃப்தஹ் அலா அஹதின் கப்லி, இதற்கு முன்னால் அல்லாஹ் தன்னுடைய அரிசை திறக்கவில்லை, இப்போதான் முதல் முறையாக திறக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மண்டியிட்டு அழுது சஜிதாவிலே கடந்து, எனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய தாய் தந்தைக்காக விசாரணை மன்றத்துக்கு முன்னால் பெருமானார் நிற்பார்கள், சஜிதாவிலே கடப்பார்கள். அல்லாஹ் முதல் முறையாக அரிசை அந்த திரையை தள்ளி அல்லாஹ் கேட்பான், யா முஹம்மத், என்ன நிலை, உன்னுடைய நிலை என்ன? அந்த நேரம் பெருமானார் சொல்லுவார்கள், தோழர்களே, யா அல்லாஹ் உம்மதி, யா ரப்பி உம்மதி, யா ரப்பி உம்மதி, யா ரப்பி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய சமூகம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் நடுக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு நிற்கிறார்கள். சொர்க்கமா நரகமா தெரியல, ஒருவேளை நரகவாசியாக மாறிவிட்டால் எங்கள் கதி என்ன? ஒருவேளை யா அல்லாஹ் உன்னை பார்க்க முடியாமல் போன நிலைமை என்ன என்று யோசித்து அழுகிறார்களே. யா அல்லாஹ், இந்த மக்களுடைய நிலைமை யா அல்லாஹ் கொஞ்சம் நீ லேசாக்கு யா ரப்பே, கொஞ்சம் நீ அருள் செய் யா அல்லாஹ் என்று பெருமானார் அழுவார்கள் மறுமையினுடைய அந்த நாள். அப்போதான் இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி அரிசை திறந்து வரவில்லை, அல்லாஹ் அப்போதான் முதல் வருகிறான். அந்த நேரம் அல்லாஹு அக்பர், கேளுங்கள் சுப செய்தியை. அத்ஹில் மின் உம்மதிக மல்லா ஹிசாப அலைஹிம் மினல் பாபில் ஐமனி மின் அபுவாபில் ஜன்னah. சொர்க்கத்தினுடைய வாசலில், வலது பக்க வாசலில் உங்கள் உம்மத்தோடு, உங்கள் சமுதாயத்தில் அப்படி நீங்கள் செல்லுங்கள், கேள்வி கணக்கு இல்லை என்று அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்லுவானே, கண்ணீர் வடித்து கேளுங்கள். அப்படி கேள்வி கணக்கு இல்லாமல் அன்னலம் பெருமானாரோடு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அரிய உயரிய வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று நீங்கள் கேட்க வேண்டிய நேரம் தோழர்களே. இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக முதலாக பேசுவார்கள். அடுத்துதான் மிக முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய விசாரணை துவங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணையினுடைய அந்த நிகழ்வுகள், அல்லாஹ் உறுப்பை வைத்து விசாரிப்பான், பதிவேட்டை விசாரிப்பான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ்வுடைய அடுத்த இனிதான் மிக முக்கியமான, அதாவது நடுக்கத்திற்குரிய செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய விசாரணை, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகள் தொடர்ந்து அடுத்து மனிதனுடைய இறுதிக்கட்ட வாழ்வான சொர்க்கமா நரகமா என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான். தோழர்களே, இந்த உரை உண்மையிலே எனக்கும் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு மறுமையை பற்றி பேசுறோம். அல்லாஹ் அந்த நாளினுடைய நடுக்கத்தையும் திடுக்கத்தையும், அந்த நாளுடைய கேவலத்தை விட்டு முழுமையாக பாதுகாத்து இந்த உலகத்திலே ஈமானுடையவர்களாகி மறுமை நாளை நம்பினால்தான் உண்மையான முஃமினாக இருக்க முடியும். அப்படியான மறுமை நாளை உண்மையாக நம்பிய மக்கள் என்றால்
அந்த மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசையோடு மறுமையில் அல்லாஹ் எங்களை பார்க்க வேண்டும், அல்லாஹ் கேவலப்படுத்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அருளோடு சொர்க்கத்திலே நாங்கள் கேள்வி கணக்கில்லாமல் நல்லவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும். கபரிலும் சரி மரண நேரத்திலும் சரி மறுமையில எழுப்பப்படும் போது நாம் சொன்னவே எந்த நடுக்கம் இல்லாமல் அல்லாஹ் சொல்வான், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய அடியானுக்கு கவலை கஷ்டம் இருக்கக்கூடாது அல்லாஹ் ஆர்டர் போட்டுருவான். அந்த கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம நிற்போமே யா அல்லாஹ், அந்த நிலை எங்களுக்கு ஆக்கு, எங்கள் தாய் தந்தைக்கும் உறவுகளுக்கும் ஆக்கு என்று நாம் கேட்க வேண்டும். மறுமையினுடைய நடுக்கமாக பயங்கரம், அல்லாஹ்வுடைய தண்டனையாக கடுமை என்பதை விளங்கி நடக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, அந்த மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் எங்களை இலகுவாக விசாரித்து அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா என்ற துஆவை நாம் கேட்போம். அல்லாஹ் லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, கேவலப்படுத்திராதே என்று கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெற்று தடாகத்திலே நீர் அருந்தி நம்முடைய உறுப்புகள் நமக்கு நன்மையை சொல்லி வலது கையில் யா அல்லாஹ் எனக்கும் என் தாய் தந்தைக்கும் என் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் உறவுகளுக்கும் நீ அந்த பட்டோலையை தந்து சிரித்த முகத்தோடு உன்னை முழு நிலவு போல பார்த்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உலகம் மரணம் மன்னரை மறுமையினுடைய எல்லா கவலை திடுக்கம் கஷ்டங்களை விட்டு காப்பாற்றி எப்போதும் எங்களை எல்லா கட்ட வாழ்வு சந்தோஷமாக வைத்து எங்கள் அனைவரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துடைய சொந்தங்களாக மறுமையின் முத்துக்களாக நாங்கள் நேசிக்கிற பெருமானாரோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி அல்லாஹ்வை புகழ்ந்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய ஜாக் தமிழ்நாடு ஃபேஸ்புக்கினுடைய நிர்வாகிகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.